Hello students, welcome to my channel. இப்போ என்ன பார்க்கணும் 11th accountancyல chapter 4ல illustration 1 first sum பார்க்குறோம். இப்போ ledger account வந்து போட போகிறோம். என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். Pass journal entries for the following transaction and post them in the ledger account. இந்த டிரான்சாக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஜேர்னல் என்ட்ரிஸ் போட்டுட்டு அதுக்குள்ளே லெட்ஜர் வந்து போட போகிறோம். இப்போது லெட்ஜர் அக்கௌண்ட் எதுக்காக போடுறோம் அப்படின்னா, இப்போ ஒரு பிஸ்னஸில் வந்து நிறைய டிரான்சாக்ஷன்லாம் ஆகிருக்கும். இப்போ வந்து நிறையா பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க. 1 monthலேயே வந்து குட்ஸ் நிறையா பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க, நிறையா சேல்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஒன்றையும் எடுத்து பார்க்க முடியாதுல்ல. அதனால் லெட்ஜர் அக்கௌண்ட் போட்டோம்னா இப்போ அந்த மந்த்துக்கு சேல்ஸ் எவ்வளோ ஆகிருக்கு, எவ்வளோ கேஷ் டிரான்சாக்ஷன் ஆகிருக்கு, எவ்வளோ குட்ஸ் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து தெரியும். என்னென்ன எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருக்கோம், எதெல்லாம் இன்கமாக நமக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தான் அந்த லெட்ஜர் அக்கௌண்ட் போடுறோம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். 2017 June 1 Basu started business with cash 50,000. Next June 4th அன்னைக்கு purchased furniture by paying cash for 6,000. Purchased machinery on credit from Harish 10,000. Bought goods for cash 4,000. June 18th அன்னைக்கு paid insurance premium 100. இப்போ இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ஜேர்னல் என்ட்ரிஸ் ஃபஸ்ட்டு போட போகிறோம். ஜேர்னல் என்ட்ரிஸ் எப்படி போடணும்னு உங்களுக்கு ஜேர்னல் ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதுபடி தான் போடணும். அக்கௌண்ட்ஸ் நோட்டில் தான் போடணும். பாருங்கள், ஹெட்டிங் எழுதிங்க. ஜேர்னல் என்ட்ரிஸ் ஹெட்டிங் என்ன போடுவீங்க, டேட்டு, பர்டிகுலர்ஸ், எல்எஃப், லெஜர், ஃபோலியோ நம்பர், டெபிட்டு, கிரெடிட். ஓகேவா? இப்போது எந்த இயர் பண்ணுறாங்கன்னா 2017 நடக்குது. ஜூன் 1 என்ன பண்ணுறாங்கன்னா, பாசு ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ். பாசு வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக 50,000 இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அப்போ அது எப்படி என்ன எழுதுவோம், என்ன டிரான்சாக்ஷன் எழுதுவோம், ஜேர்னல் என்ட்ரிஸ் போடுவோன்னா ஜூன் 1 கேஷ் அக்கௌண்ட் எது உள்ளே வருது, கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு அது எங்கே போகுது, பாசுஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு போகுது. அப்போ நரேஷன் ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ்னு எழுதிங்க. டெபிட்டில் 50,000, கிரெடிட்டில் 50,000. நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் பர்ச்சேஸ்டு ஃபர்னிச்சர் பை பேயிங் கேஷ் 6,000 பண்ணுறாங்க ஜூன் 4th அன்னைக்கு. இப்போது ஃபர்னிச்சர் வந்து ஃபிக்ஸட் அசட். ஃபர்னிச்சர், மெஷினரி, இந்த மாதிரி பில்டிங்ஸ் இந்த மாதிரி வந்துச்சுன்னா அது என்ன நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அதை தான் மென்ஷன் பண்ணும். அப்போ இங்கே ஃபர்னிச்சர் மென்ஷன் பண்ணியிருக்கோம், ஃபர்னிச்சர் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட் இப்படி தான் போடணும். ஓகேவா? 6,000 டெபிட்டில், கிரெடிட்டில் 6,000. இதில் இது வந்து பாட் ஃபர்னிச்சர் நரேஷன் எழுதிங்க. நெக்ஸ்ட்டு ஜூன் 7th அன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, பர்ச்சேஸ் மெஷினரி ஆன் கிரெடிட் ஃப்ரம் ஹரிஷ்டேருந்து மெஷினரி வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. கிரெடிட் பர்ச்சேஸ் ஆகுது. அப்போ யார்கிட்டேருந்து வாங்குகிறோம், ஹரிஷ்கிட்டேருந்து வாங்குகிறோம். அப்போது 10,000 வாங்குறதுனால இது என்னென்னு போடணும், மெஷினரி அக்கௌண்ட், ஃபிக்ஸட் அசட் எல்லாத்தையுமே அதோட நேம் கொடுத்து தான் போகணும். மெஷினரி அக்கௌண்ட் டேட்டா டு ஹரிஷ் அக்கௌண்ட். டெபிட்டில் 10,000, கிரெடிட்டில் 10,000. நரேஷன் எப்படி எழுதுங்க, பர்ச்சேஸ்டு மெஷினரி ஆன் கிரெடிட் அப்படின்னு எழுதுங்க. நெக்ஸ்ட்டு 10th பாருங்கள், ஜூன் 10 அன்னைக்கு பாட் குட்ஸ் ஃபார் கேஷ் 4,000. இப்போ பாட் குட்ஸுனால என்ன ஆகும்னா பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அதை எப்படி எழுதுனா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் தான் எழுதணும். குட்ஸ் வந்தால் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் தான் எழுதணும். அப்போ 10th அன்னைக்கு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா எப்படி வாங்கியிருக்காங்க, கேஷாக தான் வாங்கியிருக்காங்க, டு கேஷ் அக்கௌண்ட். இப்போது டெபிட்டில் 4,000, கிரெடிட்டில் 4,000. ப்ராக்கெட்டில் நரேஷன் எழுதிங்க, பாட் குட்ஸ். நெக்ஸ்ட்டு பெய்டு இன்சூரன்ஸ் ப்ரீமியம் 100. இன்சூரன்ஸ் ப்ரீமியமை பே பண்ணுறாங்க. எப்படி பே பண்ணுறாங்க, கேஷாக பே பண்ணுறாங்க. அப்போ ஜூன் 18 இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட் 100 டெபிட்டில், கிரெடிட்டில் 100. பெய்டு இன்சூரன்ஸ் ப்ரீமியம் நரேஷன் எழுதிக்கணும். ஓகே, இப்போ ஜேர்னல் என்ட்ரிஸ் நம்ம எல்லாத்துக்கும் பாஸ் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், லெட்ஜர் அக்கௌண்ட் போட போகிறோம். எப்படி லெட்ஜர் அக்கௌண்ட் போடுறது அப்படின்னா, நம்ம என்னென்ன ஜேர்னல் என்ட்ரிஸ் பாஸ் பண்ணியிருக்கோமோ அது எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணணும், லெட்ஜர் அக்கௌண்ட் போடணும். இப்போது ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் பாருங்களேன். இப்போ கேஷும் இருக்குது, இதில் கிரெடிட்டில் பாசுஸ் கேபிட்டல் இருக்குது. அப்போ இதுக்கும் லெட்ஜர் போடணும், இதுக்கும் லெட்ஜர் போடணும். கேஷுங்கிற ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், பாசு கேபிட்டல் அக்கௌண்ட்னு ஒரு அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணணும். இப்போ நம்ம என்னென்னலாம் லெட்ஜர் போட போகிறோம், எந்தெந்த அக்கௌண்ட்டுக்கெலாம் ஓப்பன் பண்ண போகிறோன்ட்டு இப்போ நீங்கள் பிகினராக இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஒரு பக்கத்துலேயே என்னென்னதுக்கெலாம் போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடுங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷனில் கேஷ் இருக்குது, பாசுஸ் கேபிட்டலும் இருக்குது. நெக்ஸ்ட்டு டிரான்சாக்ஷனில் ஜேர்னல் என்ட்ரிஸில் ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டும் இருக்குது, கேஷ் அக்கௌண்ட் இருக்குது. ஏற்கனவே நம்ம கேஷ் அக்கௌண்ட்
ஒன் டைம் எழுதுனா போதும் ஓகேவா. அப்போ ஃபர்னிச்சர் எழுதிக்கிங்க, ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் போட போகிறோம். நெக்ஸ்ட்டு மெஷினரி இருக்குது, ஹரிஷ் அக்கௌண்ட் இருக்குது. அப்போ மெஷினரி அக்கௌண்ட் ஹரிஷ் அக்கௌண்ட்டுன்னு எழுதிங்க. நெக்ஸ்ட்டு பர்ச்சேசஸ் கேஷ் இருக்குது. இப்போ கேஷ் ஏற்கனவே நம்ம எழுதிட்டோம், பர்ச்சேசஸ் மட்டும் இங்கே எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் இருக்குது, கேஷ் இருக்குது. இப்போ இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட் மட்டும் ஓப்பன் பண்ண போகிறோம். கேஷும் ஏற்கனவே நம்ம எழுதிட்டோம் ஓகேவா. இப்போ இந்த 7 அக்கௌண்ட் மட்டும் ஓப்பன் பண்ணி லெட்ஜர் போட போகிறோம் ஓகேவா. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம லெட்ஜர் அக்கௌண்ட் போடுவோம். லெட்ஜர் அக்கௌண்ட் போட நம்ம அக்கௌண்ட்ஸ் நோட்டில் டபுள் சைடு தான் எடுத்துக்கணும் ஓகேவா. டபுள் சைடு எடுத்துக்கிட்டு இந்த டெபிட் சைட் கார்னரில் டெபிட், அதேமாதிரி கிரெடிட் சைட் கார்னரில் கிரெடிட்னு போட்டுங்க. ஓகே, என்ன போட போகிறோம், லெட்ஜர் அக்கௌண்ட் போட போகிறோம். ஃபஸ்ட்டு 7 அக்கௌண்ட் எழுதிருந்தோமா, என்னென்ன அக்கௌண்ட் எழுதிருந்தோம், கேஷ், பிஸ்னஸ் கேபிட்டல், ஃபர்னிச்சர், மிஷினரி, ஹரிஷ், பர்ச்சேசஸ், இன்சூரன்ஸ். ஃபஸ்ட்டு என்ன அக்கௌண்ட் போட போகிறோம், கேஷ் அக்கௌண்ட் போட போகிறோம். அப்போ ஹெட்டிங்கில் கேஷ் அக்கௌண்ட்டுன்னு எழுதிங்க. ஹெட்டிங் வந்து எப்போதுமே தான் டேட், பர்டிகுலர்ஸ், எப்போதுமே ஜேர்னலுக்கு எல்எஃப்னு போடுங்க, லெஜர் ஃபோலியோன்னு. இதுக்கு ஜேஎஃப், ஜேர்னல் ஃபோலியோ நம்பர். ஜேர்னலில் எந்த லெஜர் ஃபோலியோ நம்பர் எழுதிருக்கோமோ அதை எடுத்து இங்கே போடணும், அதுக்காக தான் இந்த காலம். ஓகே, ருபீஸ், டெபிட் கிரெடிட் வராது, ருபீஸ். அதே மாதிரி இந்த சைடு கிரெடிட் சைடும் டேட், பர்டிகுலர்ஸ், ஜேஎஃப் ருபீஸ் எழுதிங்க. இப்போ கேஷ் அக்கௌண்ட் போட போகிறோமா, நல்லா லிசன் பண்ணிங்க. கேஷ் எங்கெல்லாம் இருக்கோ அந்த ஜேர்னல் என்ட்ரிஸ் எடுத்துங்க. கேஷ் எங்கெல்லாம் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டில் என்ன அக்கௌண்ட்டுக்கோ அதை எடுத்து போட போகிறோம். இப்போ இந்த கேஷ் எங்கே இருக்குது, டெபிட்டில் இருக்கா, இந்த டெபிட் சைடில் ஆப்போசிட்டில் பாசூஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுன்னு வரும். எந்த டேட்டில், 2017 June 1. கேஷ் அக்கௌண்ட் எந்த சைடு இருக்குது, டெபிட் சைடு இருக்குது, ஆனால் டெபிட் சைடு போட போகிறோம். ஆனால் என்ன அக்கௌண்ட் போட போகிறோம், டு பாசஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். அதாவது டெபிட்டில் எழுதுகிற எல்லாமே 2 போட்டு எழுதணும், கிரெடிட்டில் எழுதுகிற எல்லாமே பை போட்டு எழுதணும். பாசஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் எவ்வளோவே 50,000 அதை என்ட்ரு பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு வேறு எங்கே கேஷ்ன்னு பாருங்கள். ஃபர்னிச்சர் டு கேஷ் இருக்கா, அப்போ கேஷ் எங்கே இருக்குது, கிரெடிட்டில் இருக்குது. அப்போது அதுக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது, ஃபர்னிச்சர் இருக்குது. கிரெடிட்டில் இருக்கிறதுனால பை ஃபர்னிச்சர் அக்கௌண்ட். எப்போது, 2017 June 4 பை ஃபர்னிச்சர் அக்கௌண்ட். How much, 6,000. நெக்ஸ்ட்டு மெஷினரி டு ஹாரிஷ். இதில் எதுவுமே கேஷ் இல்லை, அதனால் இது எடுத்துக்கக்கூடாது. நம்ம கேஷ் அக்கௌண்ட் தான் இப்போ போட்டுட்ருக்கோம், அதனால் இது எதுவுமே எடுத்துக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பர்ச்சேசஸ் டு கேஷ். இதில் கேஷ் இருக்கா, கேஷ் எந்த சைடு இருக்குது, கிரெடிட் சைடு இருக்குது. அப்போ ஆப்போசிட்டில் என்ன இருக்குது, பர்ச்சேசஸ், பை பர்ச்சேஸ். கிரெடிட்டில் June 10 அன்னைக்கு பை பர்ச்சேஸ் அக்கௌண்ட். எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 4,000 கொடுத்துருக்காங்களா, அதை என்ட்ரு பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த என்ட்ரி பாருங்கள், கேஷ் இருக்கா, கேஷ் எந்த சைடு இருக்குது, கிரெடிட் சைடு இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது, பை இன்சூரன்ஸ் ப்ரீமியம் இருக்குது. அப்போ அதை கிரெடிட்டில் போடணும். June 18 அன்னைக்கு பை இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட். How much, 100. ஓகேவா. வேறு எந்த டிரான்சாக்ஷன் இல்லை, எல்லாமே போட்டாச்சு. கேஷ் எங்கெங்கெல்லாம் வருதோ அந்த அக்கௌண்ட்டை மட்டும் எடுத்து போடணும் ஓகேவா. எந்த சைடு டோட்டல் ஹையாக இருக்குதுன்னு பாருங்கள், டெபிட் சைடு தான் ஹையாக இருக்குது. டெபிட் சைடு எவ்வளோ இருக்குது, 50,000 இருக்கா. அப்போது அந்த 50,000 இங்கே என்ட்ரு பண்ணிங்க. அதே சேம் இதில் வந்து லைனில் வந்து இந்த சைடு கிரெடிட் சைடு 50,000 என்ட்ரு பண்ணிங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த 6,000 + 4,000 10,000 + 100 10,000 100லேருந்து -50,000 பண்ணணும் ஓகேவா. ஓகே, அப்படி மைனஸ் பண்ணிங்கன்னா எனக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா 50,000 10,100 லெஸ் பண்ணிங்கன்னா 39,900 வருது. இதுதான் அந்த மந்தோட க்ளோசிங் பேலன்ஸ். அப்போது ஜூன் என்ன எழுதுவீங்க, June 30, ஜூனில் 30 தான் லாஸ்ட் டேட்டு. பை பேலன்ஸ் C/D, இதுதான் க்ளோசிங் பேலன்ஸ். C/D 39,900
900. இது என்ன பண்ணுவீங்க, நெக்ஸ்ட் மந்த் ஓப்பனிங் பேலன்ஸ் கொண்டு வந்துடுவீங்க. அப்போ ஜூன் முடிஞ்சா ஜூலை 1 அன்னைக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து B/Dன்னு போடணும். க்ளோசிங் பேலன்ஸ் C/D கேரி டவுன், இது வந்து ப்ராட் டவுன் 39,900. ஓகேவா, இப்படி தான் போடணும். இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அந்த மந்தில் கேஷ் எவ்வளோ வந்து வெளியில் போயிருக்கு, என்னென்னத்தில் போயிருக்கு, ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், அப்புறம் வேறு குட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், வேறு இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பே பண்ணியிருக்கோம். அப்போது அவங்களோட கேஷ் வந்து 50,000 வந்து நமக்கு உள்ளே வந்திருக்கு. இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணிவிட்டால் நமக்கு பேலன்ஸ் வந்து கேஷ் வந்து நம்மக்கிட்ட கையில் இருக்குது 39,900 இருக்குது அப்படின்னு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த லெட்ஜர் அக்கௌண்ட் போடுறோம். ஓகேவா, இப்போது கேஷ் அக்கௌண்ட் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன அக்கௌண்ட் போட போகிறோம், பாசோஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் போட போகிறோம். பாசோஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் போட்டு ஹெட்டிங்லாம் எழுதிங்க. இப்போ பாசோஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் சொல்லிட்டு ஹெட்டிங் எழுதியாச்சு. டேட்டு, பர்டிகுலர்ஸ், ருபீஸ். அதுக்கு முன்னாடி இந்த சைடு டெபிட், இந்த சைடு கிரெடிட்னு கண்டிப்பாக நோட் பண்ணிக்கணும். இப்போ பாசோஸ் கேபிட்டல் அது எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். எந்த டிரான்சாக்ஷன் இருக்குது, ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் இருக்குது. எந்த சைடு இருக்குது, பாசோஸ் கேபிட்டல் கிரெடிட் சைடு இருக்குது. அப்போது அதுக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது, கேஷ். அப்போ அந்த சைடு கிரெடிட் சைடு பை கேஷ் அக்கௌண்ட் போடணும். எப்போ, ஜூன் 1 அன்னைக்கு பை கேஷ் அக்கௌண்ட். பை கேஷ் அக்கௌண்ட் எவ்வளவு, 50,000. அந்த 50,000 அப்படியே எடுத்து இங்கே என்ட்ரு பண்ணிடுறீங்க. அவ்வளோதான், வேறு எந்த டிரான்சாக்ஷன்லையும் பாசோஸ் கேபிட்டலுங்கிற ஒரு வேர்டே இல்லை. அப்போது இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம் என்ட்ரியை. இங்கே மட்டும்தான் இருக்குது, இந்த சைடு டெபிட் சைடு ஒன்றுமே இல்லை. அப்போது இங்கே இந்த சைடு க்ளோஸ் பண்ணிவிடுங்க 50,000. அதே லைனில் இந்த பக்கம் 50,000. இப்போ என்ன பண்ணணும், அந்த மந்தோட க்ளோசிங் பேலன்ஸாக இதை போடணும். ஜூன் 30 அன்னைக்கு டு பேலன்ஸ் C/D 50,000. அதே நெக்ஸ்ட் மந்தோட ஓப்பனிங் பேலன்ஸாக போடணும். ஜூலை 1 பை பேலன்ஸ் B/D. ஓகேவா, எந்த சைடு போகிறோமோ அந்த சைடு B/D வந்துடும். க்ளோசிங் பேலன்ஸாக C/D வரும். எவ்வளோ, 50,000. இது மாதிரி தான் ஒரு அக்கௌண்ட்டு நம்ம போடணும். நெக்ஸ்ட்டு என்ன அக்கௌண்ட் போட போகிறோம், கேஷ் போட்டாச்சு, பாசோஸ் கேபிட்டல் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் போட போகிறோம். இதுக்கு ஹெட்டிங்லாம் எழுதுவாங்க. ஓகே, ஹெட்டிங் எழுதியாச்சு. ஃபர்னிச்சர் அக்கௌண்ட், டேட், பர்டிகுலர்ஸ், ருபீஸ். இந்த சைடு டெபிட், அந்த சைடு கிரெடிட் போட மறந்துடாதீங்க. அதேமாதிரி இங்கேயும் டேட், பர்டிகுலர்ஸ், ருபீஸ் எழுதியாச்சு. இப்போது ஃபர்னிச்சர் எந்த ஜேர்னல் என்ட்ரிஸில் இருக்குதுன்னு பாருங்கள். செகண்ட் ஜேர்னல் என்ட்ரிஸில் தான் இருக்குது. ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ். அப்போது நம்ம என்ன போட போகிறோம், ஃபர்னிச்சர் போட போகிறோம். ஓகேவா, ஃபர்னிச்சர் எந்த சைடு இருக்குது, டெபிட் சைடு இருக்குது. ஓகே, அதுக்கு ஆப்போசிட்டில் கேஷ்ன்னு இருக்குது. அப்போது டெபிட் சைடு டு கேஷ் அக்கௌண்ட்னு போட போகிறோம். ஜூன் 4 அன்னைக்கு டு கேஷ் அக்கௌண்ட். ஹவு மச், 6,000. வேறு எந்த டிரான்சாக்ஷனாக ஃபர்னிச்சரை பற்றி என்ட்ரு பண்ணியிருக்கோமான்னு பாருங்கள், எதுவுமே கிடையாது. ஓகேவா, அப்போ அந்த இதை க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான் அந்த அக்கௌண்ட்டை. 6,000 டெபிட்டில் தான் இருக்குது, க்ரெடிட்டில் ஒன்றும் இல்லை. அந்த 6,000 அதே இதுக்கு நேராக க்ரெடிட்டில் என்ட்ரு பண்ணிங்க 6,000. இது என்னாகும், அந்த மந்தோட க்ளோசிங் பேலன்ஸ் ஆகிடும். ஜூன் 13 போட்டு பை, இந்த சைடு போகிறதுனால பை போடுறோம். பை பேலன்ஸ் C/D. ஹவு மச், 6,000. இது என்னாகும், நெக்ஸ்ட் மந்தோட ஓப்பனிங் பேலன்ஸாக போகும். ஜூலை 1 அன்னைக்கு டு பேலன்ஸ் B/D. கேர்ஃபுல்லாக போடணும் லெட்ஜர் அக்கௌண்ட் போடும்போது. ஓகே, இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன அக்கௌண்ட் இருக்குது, மிஷினரி அக்கௌண்ட். ஃபர்னிச்சர் போட்டாச்சு, இப்போ மிஷினரி அக்கௌண்ட் போட போகிறோம். ஹெட்டிங்லாம் எழுதிக்குவோம். ஓகே, இப்போ என்ன கொடுத்துருக்கோம், இது மிஷினரி அக்கௌண்ட்டுக்கு ஹெட்டிங் எழுதியாச்சு. டேட், பர்டிகுலர்ஸ், JF, ருபீஸ். டேட், பர்டிகுலர்ஸ், JF, ருபீஸ். கிரெடிட், டெபிட் எழுதிட்டோம். மிஷினரி அக்கௌண்ட் எங்கே இருக்குன்னு பாருங்கள், எல்லா டிரான்சாக்ஷனையும். இப்போ வந்து மிஷினரி அக்கௌண்ட் டேட்டா டு ஹாரிஷ் அக்கௌண்ட்டுன்னு தான் இருக்குது. மிஷினரி எங்கே இருக்குது, டெபிட்டில் இருக்குது. டெபிட்டில் அப்போ என்ன வரும், ஆப்போசிட்டில் என்ன இருக்குது, டு ஹாரிஷ் அக்கௌண்ட் இருக்குது. இப்போ டெபிட்டட் டு ஹாரிஷ் அக்கௌண்ட்னு ஜூன் 7 அன்றைக்கி நடந்துருக்கு. ஜூன் 7 டு ஹாரிஷ் அக்கௌண்ட், டு ஹரிஷ் அக்கௌண்ட் 10,000 அப்படியே என்ட்ரு பண்ணிடுங்க. ஓகேவா, இப்போது வேறு எதுவும் மெஷினரி டிரான்சாக்ஷன் இருக்கான்னு பாருங்கள். மெஷினரி பற்றி ஒன்றும் இல்லை. ஓகேவா, அப்போ அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். 10,000 அப்படியே என்ட்ரு பண்ணிங்க. அதே என்ன பண்ணணும்,
கிரெடிட்லேயே என்ட்ரு பண்ணிக்கணும் 10,000. அந்த மந்த் லாஸ்ட்டில் க்ளோஸ் பண்ணிடணும். ஜூன் 30 பை கிரெடிட் சைடு போகிறதுனால பை போடுறோம். பை பேலன்ஸ் C/D கேரிட் டவுன். ஓகே 10,000 அதே போட்டுருங்க. அதை நெக்ஸ்ட் மந்த்து ஓப்பனிங்காக போடுவீங்களா? அப்போ July 1 to balance B/D. ஓகேவா? சம் புரியுதா? நெக்ஸ்ட்டு இப்போ எல்லா அக்கௌண்ட்டும் போட்டுகிட்டே வரும். வருஷம்லாம் கேஷ் போட்டாச்சு, பாசஸ் கேபிட்டல் போட்டாச்சு, ஃபர்னிச்சர் போட்டாச்சு, மிஷினரி போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஹரிஷ் அக்கௌண்ட் போட போகிறோம். ஹெட்டிங் எழுதிங்க. ஓகே ஹரிஷ் அக்கௌண்ட் போட்டாச்சு. ஹரிஷ் அக்கௌண்ட் ஹெட்டிங் போட்டாச்சு. டேட் பர்டிகுலர்ஸ் ருபீஸ் JF ருபீஸ் போட்டாச்சு. அதுமாதிரி கிரெடிட் சைடு டேட் பர்டிகுலர்ஸ் JF ருபீஸ். இந்த கார்னரில் டெபிட், இந்த கார்னரில் கிரெடிட் போட்டாச்சு. இப்போ ஹரிஷ் அக்கௌண்ட் எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். ஓகே பாருங்கள், ஹரிஷ்னு இருக்கா? எங்கே இருக்குது? கிரெடிட்டில் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது? மெஷினரின்னு இருக்குது. அப்போது கிரெடிட்டில் பை மெஷினரி அக்கௌண்ட் போட வேண்டியதான். எப்போது? June 7 அன்றைக்கி. June 7 by machinery account. machinery account எவ்வளவு? 10,000. டெபிட்டில் ஒன்றும் இல்லை. அப்போ இந்த அக்கௌண்ட்டை வேறு எதுவும் மெஷினரி சம்மந்தமாக எந்த டிரான்சாக்ஷனும் இல்லை. ஓகேவா? அப்போது இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண வேண்டியதான். மெஷினரி அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. 10,000 அதே மாதிரி டெபிட்டில் என்ட்ரு பண்ணுங்கள். 10,000 இங்கே என்ன வரும்? June 30 அந்த மந்த்து லாஸ்ட்டில் க்ளோஸ் பண்ணிடலாம். டு பேலன்ஸ் C/D 10,000. க்ளோசிங் July 1 ஓப்பனிங் நெக்ஸ்ட் மந்தோட ஓப்பனிங். பை பேலன்ஸ் B/D 10,000. ஓகேவா? புரியுதா? நெக்ஸ்ட் என்ன அக்கௌண்ட் போட போகிறோம்? பர்ச்சேஸ் அக்கௌண்ட் போட போகிறோம். பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டுக்கு ஹெட்டிங் எழுதிக்குவாங்க. நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் போட போகிறோம். ஹெட்டிங் எழுதிங்க. டெபிட் இந்த சைடில் கிரெடிட்டு. இப்போ பாருங்கள் பர்ச்சேஸ் என்னென்ன டிரான்சாக்ஷன் ஆகிருக்கு அப்படின்னு. பர்ச்சேஸ் பார்த்திங்கன்னா அதுவும் ஒன்று தான் இருக்குது. பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ். இப்போ பர்ச்சேஸ் எங்கே இருக்குது? டெபிட்டில் இருக்கா? அப்போது கேஷ் ஆப்போசிட்டில் என்ன இருக்குது? கேஷ் இருக்குது. அப்போ டு கேஷ் அக்கௌண்ட் வரும். 2017 June 10 டு கேஷ் அக்கௌண்ட் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க? 4,000. வேறு எந்த டிரான்சாக்ஷனும் பர்ச்சேஸை பற்றி இல்லை. ஓகேவா? அதனால் அந்த அக்கௌண்ட்டை நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம். க்ளோஸ் பண்ணிடுங்க. அப்படியே 4,000 இதே கிரெடிட்டில் அப்படியே என்ட்ரு பண்ண வேண்டியதான். 4,000 ஆனால் என்ன பண்ணுவோம்? அந்த மந்த்து லாஸ்ட்டில் க்ளோஸ் பண்ணுவோம். June 30 அன்றைக்கி வேறு எதுவும் பர்ச்சேஸ் பண்ணல, அதனால் க்ளோஸ் பண்ணுறோம். பை பேலன்ஸ் C/D எவ்வளோ? 4,000. அதே என்ன பண்ணுவோம்? நெக்ஸ்ட் மந்தோட ஓப்பனிங்காக இந்த சைடு கொண்டு வந்துடுவோம். July 1 டு பேலன்ஸ் B/D. ஓகேவா? வேறு என்ன அக்கௌண்ட் இருக்குது? பேலன்ஸு இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட் இருக்குது. அப்போ அந்த அக்கௌண்ட்டுக்கு ஹெட்டிங் எழுதிக்குவோம். இப்போது ஹெட்டிங் எழுதிடுவோம் இன்சூரன்ஸ் ப்ரீமியமுக்கு. இப்போ இன்சூரன்ஸ் ப்ரீமியம் எங்கே இருக்குது டிரான்சாக்ஷன்லன்னு பாருங்கள். இன்சூரன்ஸ் ப்ரீமியம் June 18 அன்றைக்கி டெபிட்டில் இருக்குது. அப்போ அதுக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது? கேஷ் இருக்குது. அப்போது டெபிட்டில் June 18 2017 June 18 டு கேஷ் அக்கௌண்ட் எவ்வளோ? ஹவு மச் இன்சூரன்ஸ் ப்ரீமியம்? இன்சூரன்ஸ் ப்ரீமியம் வந்து 100. அப்போ அந்த 100 என்ட்ரு பண்ணிங்க. வேறு எதுவும் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் சம்மந்தமாக எந்த டிரான்சாக்ஷனும் இல்லை. ஓகே அப்போ அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். 100 அந்த மந்தோட லாஸ்ட்டில் க்ளோஸ் பண்ணணும். June 30 அன்றைக்கி. பை பேலன்ஸ் C/D 100. இது என்ன பண்ணுவோம்? நெக்ஸ்ட்டு மந்தோட ஓப்பனிங்காக கொண்டு வரணும். July 1 to balance B/D 100. ஓகேவா? இப்போது எல்லாத்தோட இதுவும் போட்டோம். 7 அக்கௌண்ட்டு போட்டோம். கேஷ் அக்கௌண்ட், பாசஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், ஃபர்னிச்சர் அக்கௌண்ட், மிஷினரி அக்கௌண்ட், ஹரிஷ் அக்கௌண்ட், பர்ச்சேஸ் அக்கௌண்ட், இன்சூரன்ஸ் ப்ரீமியம் எல்லா அக்கௌண்ட்டும் நம்ம லெஜர் வந்து போட்டாச்சு. ஓகேவா? இப்படி தான் லெஜர் போடணும். கொஞ்சம் இதாக தான் இருக்கும். நீங்கள் ஆனால் போட பழகிடும். ஓகேவா? எவ்வளோ ஜர்னல் என்ட்ரிஸ் எத்தனை போகிறோமோ அதுக்கு அந்த இது வந்து லெஜரில் கரெக்டாக போட்டிருக்கணும்.
இப்படி போட்டால் தான் வந்து இப்போ இந்த மந்தில் எவ்வளோ பர்ச்சேஸ் ஆகிருக்கு 4000 தான் ஆகிருக்கு. இந்த மந்தில் எவ்வளோ கேஷ் இருக்குது நம்மக்கிட்ட 39,900 இருக்குது. பாசு எவ்வளோ கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு 50,000. இது மாதிரி ஈஸியாக ஒவ்வொரு அக்கௌண்ட்டும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம லெட்ஜர் போடுறோம். ஓகேவா? சம் புரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியணுன்னு தான் நான் ஒரு லெட்ஜரையும் நான் போட்டு காமிச்சேன். ஓகே, புரியலன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.